ஒரு தகப்பனார் தன்னுடைய தகப்பனாரை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டார். வீட்டுல இருக்காதீங்க. மகனும் மருமகளும் சேர்ந்து மாமனாரை தகப்பனாரு நீங்க இருக்காதீங்க வெளியே போங்க, சரி எங்கேயாவது போய் இருந்துக்கலாம் சொல்லிட்டு புறப்பட்டார். போகும்போது சொன்னார், மகனே ரொம்ப குளிர்காலமா இருக்கு, ஒரு கம்பளி இருந்தா கொடு, நான் எங்கேயாவது போய் படுத்தாலும் போத்தி படுத்துக்கிறேன், ஒரு கம்பளி கொடுன்னு கேட்டான். மனைவி சொன்னாங்க, போறதான் போறாரு, சரி கொடுத்துடலாமே, சரி கொடுன்னு சொல்லி அவங்க மகன் வெளியே போக போறாரு. அவருடைய பேரை அவன்கிட்ட சொல்லி சண்டம்மா, அதை போய் உள்ள ஒரு கம்பளி வச்சிருக்கு, அந்த கம்பளி எடுத்துட்டு வந்து தாதாவுக்கு கொடுத்துரு. இவன் உள்ள போனான். போயிட்டு வர வேண்டிய நேரத்தை விட ரொம்ப நேரம் கழிச்சு வந்தான். கம்பளி கையில கொண்டு வந்தான், கொடுத்துட்டான். தாதா வாங்கிட்டு போயிட்டாரு. போன தடவை பாவா கேட்டார், அடே கம்பளி எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஏன் ஆச்சுன்னு கேட்டான். அவன் சொன்னான், பாதி கம்பளி வெட்டி வச்சுட்டு பாதி தான் கொண்டு வந்தேன்னு சொன்னான். ஏன்டா அப்படி செய்தேன்னு கேட்டான். இல்ல, உங்களை வீட்டை விட்டு நான் அனுப்புவேன் இல்லையா, அப்ப கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக பாதி வச்சிருக்கிறேன்னு சொன்னான். ஆனா ததீர சுதானு, எப்படி நடக்கிறாயோ அப்படி நடத்தப்படுவாய்.